இப்பயே வந்து நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்னும் விஜய் கிட்ட வந்து இந்த எலெக்ஷன் வின் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த விஜயும் இப்ப இருக்கிற விஜய்க்குமே ஒரு ஒரு மேஜர் டிஃபரன்ஸை வந்து பார்க்க முடியுது. அவருக்கு வந்து அந்த ஒருவேளை சட்டப்பேரவையில் பதில் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னொன்னு யோசிக்கணும்னா, அவருக்கு அது எல்லாமே வந்து புதுசு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இப்போ உதயநிதிக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு அனுபவமோ இல்லை அந்த அரசியலோ வந்து அவருக்கு அவ்வளோ டைரக்டா கிடையாது. இன்டைரக்டா நிறைய இருக்கும்போது டைரக்டா கிடையாது. மேபி அவருமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்க இப்போ அமைதியா இருங்க, செயல்ல காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி யாராவது கைட் கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் 1000 ரூபாய் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி வரைக்கும் ஒரு இது இருந்தப்ப அது வந்து வந்துருச்சு. அதே மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் அவர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி செயல்ல காமிச்சுக்கலாம், எதுக்கு வந்து இந்த விமர்சனங்களுக்கு நம்ம அங்க பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கலாம். ஆனா அவர் அப்படியும் விடலை. அங்க பதில் சொல்லாம போயிட்டு எக்ஸ்ல வந்து பதில் சொன்னதுதான் வந்து ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. ஒண்ணு அங்கேயே நீங்க பதில் சொல்லிருக்கணும், இல்லையா அமைதியா நீங்க வேலையிலே காமிக்கிறீங்கன்னா அதுலயே ஸ்டிக்கா இருக்கணும். ஆனா நீங்க போயிட்டு மறுபடியும் நீங்க அந்த சோசியல் மீடியா மோகத்திலேயே இருக்கீங்களே அப்படிங்கறதா பெரிய விமர்சனமா இப்ப வந்துட்டு இருக்கு.